புவியியல் குறியீடு அப்படின்றது வந்து என்னென்னா ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. இந்த புவியியல் குறியீடு அப்படின்றது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட புவியியல் பிரதேசம், ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும், அந்த பிரதேசத்தில் தயாரிக்கப்படுற பொருள்கள் மீது வந்து என்னென்னா ஒரு குறிப்பு வந்து வச்சுருப்பாங்க. அந்த குறிப்பு படி தான் வந்து என்னென்னா தயாரிப்பாங்க. அதனால் வந்து என்னென்னா இது வந்து உற்பத்தியாளர்களுக்கு வந்து என்னென்னா உரிமை மற்றும் பாதுகாப்பு தர ஒரு விஷயமாக வந்து இருக்குது. ஏன் இதை தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரை சொல்லி வந்து என்னென்னா வேறு யாராவது அந்த பொருளை தயாரித்து அந்த பொருளுக்கான மதிப்பை வந்து என்னென்னா இழந்துடக்கூடாதுல்ல. அவங்க வந்து ஒரு சரியாக தயாரிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பொருள் வந்து என்னென்னா மதிப்பு இழந்துடும். அதனால் வந்து என்னென்னா இது மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து சில முக்கியமான புவியியல் குறியீடுகள் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆரணி அப்படின்ற இடத்துல வந்து பட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆரணி பட்டு, ஆரணி சில்க் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அடுத்தது காஞ்சிபுரத்துலேயும் வந்து என்னென்னா பட்டு துணிக்கு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாவு அரைக்கும் இயந்திரம், கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கோரா பட்டு சேலை, கோரா அப்படின்னு சொல்கிற ஒரு பட்டு சேலைக்கும் வந்து கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா ஓவியங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் ஓவியங்களுக்கு ஃபேமஸ். அப்புறம் கலைநயம் மிக்க தட்டுக்கள் வந்து என்னென்னா விதவிதமாக உருவாக்குறாங்க, அதுக்கு கொடுத்துருக்காங்க. தலையாட்டி பொம்மைகளுக்கு கொடுத்துருக்காங்க, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு. அப்புறம் தஞ்சாவூரில் தயாரிக்கப்படுற வீணைக்கு, இதுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலில் எதுக்கு பார்த்திங்கன்னா கோவில் நகைகளுக்கே வந்து கொடுத்துருக்காங்க. கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகர்கோயிலுக்கு கோவில் நகைகளுக்கு வந்து என்னென்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் வந்து என்னென்னா மஞ்சள் கொடுத்துருக்காங்க. ஈரோட்டில் மஞ்சள் சந்தை அப்படின்னே வந்து நடக்கும். ஆனால் ஈரோடு வந்து என்னென்னா மஞ்சளுக்கு ஃபேமஸ். சேலமில் பார்த்திங்கன்னா வெண்பட்டு, சேலம் பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ஃபேமஸ். பட்டு துணியே வந்து என்னென்னா நிறைய இடத்துல வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லா இடமும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பவானி அப்படின்ற இடத்துல வந்து போர்வைகள் வந்து ஃபேமஸ். மதுரையில் பார்த்திங்கன்னா சுங்கடி சேலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மதுரையில் சுங்குடி சேலை. சுவாமிமலையில் பார்த்திங்கன்னா வெண்கல சிலைகள், அதுக்கு வந்து ஃபேமஸ். சுவாமிமலையில் வெண்கலத்தால் செய்யப்பட்ட சிலைகள். நாச்சியார் கோயிலில் வந்து என்னென்னா குத்து விளக்கு ஃபேமஸ். நாச்சியார் அப்படின்னா யாரை சொல்கிறாங்க? நாச்சியார் அப்படின்னா சாமி, பெண் கடவுளை தான் சொல்கிறாங்க. அதனால் குத்து விளக்கு அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்தமடையில் பாய் ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்தமடையில் பாய் ஃபேமஸாக இருக்குது. நீலகிரியில் பார்த்திங்கன்னா பாரம்பரியமான பூ தையல், இது வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரம்பரியமான பூவை வச்சு தையல் பண்ணுவாங்க, அது வந்து ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. மகாபலிபுரத்தில் எது ஃபேமஸ்னால் சிற்பங்கள் ஃபேமஸ். சிறுமலை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அது வந்து மலை வாழைப்பழம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏத்தோமொழி அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா தேங்காய், அது வந்து ஃபேமஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புவிசார் குறியீடு தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா புக்கில் கொடுத்துருக்க லிஸ்ட்டு. இது இல்லாமல் வந்து என்னென்னா இப்போ புதுசாக கொடுத்துருந்தாங்க எதுக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதையும் வந்து நம்ம எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போகணும். ஓகேவா? Thank you.